உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பலவீனனுக்கும் எளியவனுக்கும் தேவன் இறங்குகிறவராக தியானித்தோம். இந்த வழியிலும் கூட ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து. இன்றைக்கு அநேக சோதனைகள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் நம்மை அறியாத ஒரு சோர்வு வருகிறது. இது இயற்கைக்குரிய காரியம்தான். ஆனாலும் தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக அவருடைய மகிமையை இந்த வார்த்தை மூலமாய் பார்க்க முடிகிறது. இவர் யார் என்றால் 28ஆம் வசனம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் சோர்ந்து போகிறோம், ஆனால் தேவன் சோர்ந்து போகிறவரும் இல்லை, இளைப்படைகிறவர்களும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் மனுஷர்கள், மாம்சம் பலவீனம் உள்ளது, அதனால் நமக்குள் சோர்வு வருகிறது. ஆனால் தேவன் யாரென்றால் பூமியின் கடையாந்தரங்களை சிற்றித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தையே உண்டாக்கின அவருக்கு எந்த சோர்வும் வராது. நாம் அநேக வேலைகளை செய்யும் பொழுதும் சோர்வு வருகிறது. ஆனால் உலகத்தை உண்டாக்கின தேவனுக்கு சோர்வு என்பது இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனை அறிய வேண்டும். சத்தியத்தை நாம் கேட்க கேட்க அவருடைய மகிமை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு ஒருவேளை சோர்வோடு இருக்கிறோம் என்று சொன்னால், பலவிதமான சத்துவம் இல்லாதபடிக்கு பலவீனமாய் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்விலே சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சத்துவம் எப்பேற்படும் சொன்னால், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடையூறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவன் கொடுக்கிற அந்த பலமானது முதிர் வயலையும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்படி சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் தேவன் நம் சோர்வை மாற்ற அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தையை தியானித்தபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்குள் பலவிதமான மன சோதனை நிமித்தமாக எங்களை அறியாத ஒரு சோர்வு எங்களை ஆட்கொள்கிறது கர்த்தாவே. ஆனால் எங்கள் சோர்வை நீக்கி எங்களுடைய பலவீனத்தை மாற்றி விடத்தை கொடுக்கிற உயிருள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே அந்த பலத்தையும் ஆண்டவரின் சத்துவத்தையும் எங்களுக்குள் பார்க்கும்படியாக நீர் எங்களுக்குள் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.